ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் கண்ணீர் துளிகளாக அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு ஆசிரமம் ஒன்று இருந்தது. அதில் ஒரு சாமியார் இருந்தார். அவர் குடும்ப பிரச்சனைக்கு முக்கியமான சாமியார். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா அவர்கிட்ட தான் போவாங்க. அவர் என்ன பண்ணுவார், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அப்படியே கண்ணை மூடுவார், யோசிப்பார், ஞான திருஷ்டியில் என்ன வருதோ அதை சொல்லிவிடுவார். சொல்லி முடித்த உடனே அந்த குடும்பத்தில் அமைதி நிலவிடும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான சாமியார். அவர்கிட்ட தினம் நிறைய தம்பதிகள் வருவாங்க. மாமியார் மருமகள் சண்டை, கணவன் மனைவி சண்டை, மகன் அப்பா சண்டை, மகன் அம்மா சண்டை. குடும்ப உறவுகளுக்கு சிறப்பான சன்னியாசியாக சாமியாராக அவர் அதில் ஸ்பெஷலைஸ்ட் பண்ணவர். அவர் ஒரு நாள் அவர் ஆசிரமத்தில் இருக்கார். வழக்கம் போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய தம்பதிகள் உட்காந்துருக்காங்க. வெவ்வேறு விதமான ரூபங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அப்போ ஒரு தம்பதி ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய டேர்ன் வருது உள்ளே போகிறதுக்கு. உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே, சொல்லுமா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு சுவாமி. சுவாமி ரொம்ப கடாட்சமாக இருப்பார் பார்க்குறதுக்கு. சுவாமி, எங்கள் வீட்டில் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துனே இருக்குது. வீட்டில் ஒரு அமைதியே கிடையாது சாமி. சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தால் கூட அது பெரிய சண்டையாக பூதாகாரமாயிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் நிறுத்திடுது. அது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அது ஏதோ யாரோ எங்களுக்கு ஒரு செய்வினை வச்சுட்டாங்களோன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம். வீட்டுக்கு வர்றவங்க போகிறவங்கெல்லாம் எங்கள் ஒத்துமையை பார்த்துட்டு, நாங்கள் நல்லா வாழறதை பார்த்துட்டு பொறாமப்படுறாங்களோன்னு ஒரு எண்ணம். அது இல்லாமல் யார் கண் பட்டதோ தெரில, ஏதோ ஒரு துஷ்ட சக்தி, தீய சக்தி எங்கள் வீட்டில். அதெல்லாம் நான் சொல்லணும், துஷ்ட சக்தி தீய சக்தின்னு. அதெல்லாம் நீயே பேசிட்டு அப்புறம் நீயா இங்கே வர அப்படின்னு சாமியார் அந்த கணவன்கிட்ட கோச்சுக்கிறார். இல்லை சாமி, தப்பு, நான் சொல்லலை, ஏதோ என் அறிவு கெட்டினவரையும் உங்ககிட்ட சொன்னேன். எங்களுக்கு ஆமாம் சாமி. அந்த அம்மா உடனே சொல்லுது, எங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது சாமி. இத்தனை வருஷமாக வாழ்க்கை நடத்திட்டோம். அந்த ஒரு சண்டை ஒரு நாள் நடக்கும்போதெல்லாம் குழந்தைங்கள்லாம் அழற அளவுக்கு அந்த சண்டை போயிடுது. உடனே சுவாமியார் என்ன பண்ணுறாரு, வீட்டிலலாம் அப்படி தானேங்க, கணவன் மனைவிக்குள்ளே சில சச்சரவுகள் சண்டைகள் அதெல்லாம் வரும் தான். அதுக்கெல்லாம் ஆயுள் ரொம்ப கம்மி, கொஞ்ச நேரம். அது சண்டையுடைய ஒரு வீரியத்தை பொறுத்தது. சிலர் 5 நிமிஷம் இருக்கும், 1/2 மணி நேரம் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும், இல்லை ஒரு நாள் போகலாம். ஆனால் அந்த சண்டை முடிந்த பிறகு மீண்டும் பரஸ்பரமாக அவர்கள் பேசும்பொழுது, அவர்கள் ஒருவரை ஒருவர் அரவணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பால் ப்ரெஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு உள்ளே போச்சோ அந்த அளவுக்கு நிச்சயமாக மேல் எழும்பி வரும். அந்த மாதிரி தான் ஒவ்வொருவருடைய பரஸ்பர அன்பு இருக்கும். குருராஜர் பக்தர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் நிச்சயமாக. ஏன்னா குருராஜருடைய பக்தர்கள் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவருடைய நெறியை பின்பற்றி போயிட்டு இருக்கக்கூடிய நாம, நம்முடைய கவனம், நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம் அப்படிங்கிறது அவருடைய பொற்பாத சுவடுகள். நம்முடைய எனர்ஜி, நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம் எல்லாமே அந்த இடத்தில் வைத்துக்கொண்டு மற்றவை அனைத்தும் நமக்கு சப்போர்ட்டிங், மற்றவை அனைத்தும் நமக்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் ஒவ்வொரு இடமும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்கூடமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஒரு பரஸ்பர ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல அந்த உறவு முறைகள், அந்த அன்பு அப்படிங்கிறது அந்த இடத்தில் நிலவினால்தான் நாம் போகக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது நிம்மதியாக சென்று கொண்டிருக்க முடியும். அதனால் சில விஷயங்களை நாம் நிரூபிப்பதற்காக நாம் அந்த இடத்துல பெரிய மெனக்கிடக்கூடாது. இதுதான் நான் தான், அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவசியமற்றது. அந்த மாதிரி இந்த சாமியார்கிட்ட இந்த அம்மாவும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாமி சண்டை வந்துடுது எப்போது அப்படின்னோடனே, நீங்கள் போயிட்டு வெளியே ஒரு 10 நிமிடங்கள் காத்திருங்கள் அப்படிங்கிறார் சுவாமிஜி. சுவாமியார் பெரிய சாமியார். சிஷியன் நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருங்க, சுவாமிஜி ஏதோ பூஜை ஏதாவது பண்ணுவாரா? பூஜை பண்ணுவாரா? இல்லை நீங்கள் ஒரு 10 நிமிடம் வெளியில் இருங்களேன் அப்படின்னோடனே அந்த கணவன் வெளியில் போய்ட்டுறார். வெளியில் போனோடனே சுவாமிஜி சிஷ்யா அப்படின்றார், அந்த குவளை தீர்த்தம் கொண்டு வான்றார். ஒரு குவளையிலிருந்து தீர்த்தம் வருது, அப்படியே ஒரு குவளை நிறையா. அம்மா கண்ணை மூடிக்கொள் அப்படிங்கிறார். அந்த அம்மா அப்படியே கண்ணை மூடிக்குது.
இவர் என்ன பண்றாரு, அந்த தீர்த்தத்தின் மேல் கையை வச்சு அப்படியே கண்ணை மூடின்னு ஒரு ஆழ்ந்த பிரார்த்தனைக்கு போறார். அந்த தீர்த்தத்துக்கு இவருடைய சக்தியை ஏற்றுகிறார். சக்தி நிரம்புது அது. ஏன்னா அது சண்டை வராமல் தடுக்கக்கூடிய ஒரு தீர்த்தம். அப்படியே கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிட்டு மெதுவாக கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்து, அம்மா கண்ணை திறக்கலான்னு அந்த அம்மா கண்ணை திறக்குது. டேய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துனுவான்றார். ஒரு வாட்டர் பாட்டில் வருது. இந்த தீர்த்தத்தை அதில் ஊற்றிடுறார். ஊற்றிட்டு நல்லா அந்த மூடியை டைட் பண்ணிட்டு, இதம்மா இந்த தீர்த்தத்தை இப்படி என்ன சாமி பண்ணணும், இது வீடெல்லாம் தெளிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. பொறுமை, என்ன அவசரம் உனக்கு, நான் சொல்லி முடிக்கல அதுக்குள்ளேயே அவசரப்படுற, இந்த தீர்த்தத்தை வைத்துக்கொள், உன் கணவனுக்கு தெரியாமல் இந்த தீர்த்தத்தை வைத்துக்கொள். இதை என்ன பண்ணணும்னா, நீங்கள் 2 பேரும் பேசுகிறீங்கல்ல, ஏதோ பேசுவீங்க, பேச்சினூடே அந்த பேச்சிற்கு இடையே ஏதோ ஒரு வார்த்தை தடித்து வாக்குவாதத்திற்கு அடித்தளமிடும் இல்லையா? அப்ப நீங்க அந்த இடத்தை கவனமாக, இந்த இடம்தான் நமக்கு சண்டைக்கு வித்திட போகிறது அப்படின்னு நினைத்த மாத்திரத்தில் உடனடியாக நேராக உங்களுடைய அறைக்கு சென்று இந்த தீர்த்தத்தை கொஞ்சம் கையில் ஊற்றி கண்ணை மூடி தியானித்து விட்டு கொஞ்சம் குடிச்சிடுங்க. குடித்து விட்டு விழுங்கி விடக்கூடாது, வாயிலே வைத்திருங்க. வாயிலே வைத்திருந்து வாங்க, வந்துட்டு கொஞ்ச நேரம் இருங்க. உங்கள் கணவர் பேசிக்கொண்டிருப்பார். அவர் பேசி முடித்தோல், நீங்கள் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த தீர்த்தம் துளியும் உங்களுடைய தொண்டை குழியை கடந்து வயிற்றுக்குள் செல்லக்கூடாது. இட் இஸ் அ பாயிண்ட் அப்படின்றது. வாயில ஊற்றிட்டு அமைதியா இருங்க. சண்டை முடிந்த பிறகு உங்களுடைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, என்னை நினைத்து கொண்டு அந்த தீர்த்தத்தை விழுங்கி விடுங்க. சரி சாமி அப்படியே செய்கிறேன் அப்படின்றாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே நாட்கள் நகர்கிறது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது உடனடியாக அந்த சாமியார் நினைவுக்கு வந்துடுவார். நேராக அறைக்கு போயிட்டு அந்த தீர்த்தத்தை ஊற்றி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே வாயை மூடி அமைதியாக இருந்துருவாங்க. கணவனும் கத்துன்னு கத்திட்டு என்ன கத்துது என்ன பேசணும்னு தெரியாமல் அவரு அப்படியே சோர்ந்து போய் அந்த இடத்துல இருந்து விலகிடுவார். அடிக்கடி ஒவ்வொரு நாளும் இப்படி நடந்துனே இருந்தது. அவருக்கும் ஒன்றும் புரியல, இந்த அம்மா என்னடா பேசவே மாட்டேங்குது, திருப்பி எதில் பேசினாதானே அடுத்த வார்த்தை வரும், அடுத்த வார்த்தைக்கு இடமே இல்லைன்னும் போது எப்படி பேச முடியும்? இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. அந்த தீர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி போகுது. இவருடைய அந்த சண்டை போடும் சுபாவம் அடங்கிடுது. நேராக என்ன பண்ணுறாங்க, ஏங்க அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு வரணுங்க, அவர் கொடுத்த தீர்த்தம் அற்புதமாக வேலை செஞ்சுது, நம்ம போகலாம். தீர்த்தமா, என்னடி சொல்கிற நீ அப்படின்னு கேட்குற. ஐயோ நீங்கள் வாங்க அங்கே போகலாம், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், வாங்க போய் பார்க்கலான்னு சாமியாரை பார்க்க போகிறாங்க. சாமியார் பார்க்க உடனே இந்த கணவன் சொல்கிறார், சாமி ரொம்ப நன்றி சாமி, எங்கள் வீட்டில் இப்போல்லாம் சண்டை சச்சரவே வர்றது கிடையாது, ரொம்ப அமைதியாக இருக்கும். சில நேரத்தில் நான் தான் சத்தம் போடுறேன் பேசுகிறேன், அவள் ஒன்றுமே பேசுறதில்ல, அமைதியாகிடுறா. அதுக்கப்புறம் அவளே தெரியாமல் உளறிட்டா அந்த தீர்த்தம் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு தீர்த்தம் கொடுத்தீங்களாமே ஒரு பாட்டில் நிறையா, அது இன்னொரு பாட்டில் கொடுங்க, அது இருக்கிறது வீட்டில் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சாமியார் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு கண்ணை மூடுறார். மானிடா அப்படின்றாரு. சாமி சொல்லுங்க சாமி, அது உங்கள் வீட்டு குழாயிலேயே வருகிறது. என்ன பண்ண, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பினை எடுத்து தினம் தினம் சண்டை வர்றதுக்கு முன்னாடி அந்த சொம்பில் அந்த நீர் நிறைய பிடித்து கொண்டு எடுத்து வைத்து விடு. உன் வீட்டில் வர்றதே தீர்த்தம் தான், அது ஒரு வெற்று நீர் தான், சாதாரண நீர் தான், இதில் மனம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த கதை ஒரு நகைச்சுவையாக இத்துடன் முடிகிறது. அப்ப மௌனம், சில நேரங்களில் மௌனமாக இருப்பது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லைங்க, அது எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, புதிய உறவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேச துவங்கும் போது பல்வேறு விதமான வார்த்தைகள் நிச்சயமாக நம்மக்கிட்ட இருந்து வெளியில் வராமல் தடுக்கப்பட்டு நிறைய சம்பவங்களுக்கு வித்திடாமல் நம்மை பாதுகாக்கும், உறவையும் சேர்த்து பாதுகாக்கும். இதுதான் நாம் சொல்லுவோம் அடிக்கடி. அதாவது இந்த நம்முடைய ஜெகத்குரு மகாபிரபு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவருடைய பக்தியின் பால், அவருடைய வழியின் பால் நாம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த குரு பக்தியில இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள், சண்டைகள், இதுக்கெல்லாம் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கவே கூடாது. கோபப்பட்டால் கூட அது பொய் கோபமாகத்தான் இருக்கணும், அந்த இடத்துல நிஜ கோபமாக இருக்கக்கூடாது.
நம்முடைய வாழ்நாளில் பெரும் பகுதி நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அகவை, உங்களுடைய வயதை வைத்தே நீங்க கணக்கிட்டால் கூட சும்மா அப்படி கடந்து போன மாதிரி இருக்குங்க எல்லா வயசும். திரும்பி நாம் அதை எடுக்கவே முடியாது. ஒரு நாளினுடைய அருமை அப்படிங்கிறது அது அந்த வயதாக வயதாக தான் தெரியும். ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு இரவும் எந்த மாதிரி மகத்துவம் வாய்ந்தது அப்படின்ட்டு. அது எதுக்கும் யாருக்குமே கட்டுப்படாமல் அதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் யார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், இதனாலும் நம்முடைய வாழ்வு எந்த மாதிரி அமைந்திருந்தது, எதை பார்த்து நாம் ஏமாந்திருந்தோம், எதற்காக நம்முடைய நேரத்தை வீணாக்கி இருந்தோம், இது நிஜம்தானா, புலன் நுகர்வு மட்டும் வாழ்வின் நோக்கமா, புலன் நுகர்வு எல்லாமே ஆயுள், அதாவது ஜஸ்ட் டேஸ்ட். அதுக்குன்னு ஒரு கால நேரங்கள், கால அளவீடுகள், காலாவதி இருக்கிறது. ஆனால் குருராஜர் மீது நீங்கள் வைக்கின்ற பக்தியும் அவருக்காக நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனையும் வாழ்க்கையில் எந்த காலம் வந்தாலும் உங்களை ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருக்குங்க. எதிர்காலத்தை பற்றிய பயமே வராதுங்க. எப்போவுமே நீங்கள் அவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்காது. எனக்கு என்னங்க பயம், என் கம்பெனியில் 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு என்னங்க பயம், நான் ரிட்டையர்ட் ஆகிடுச்சு, இவ்வளோ பணத்தை பேங்க்கில் படிச்சிருக்கேன், எனக்கு என்னங்க பயம், 4 வீடு வாடகை வருது. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, வாழ்க்கையில் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் பயம் என்பது ஒன்று உங்களை நிச்சயமாக கவ்வும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அருகில் இருப்பவர்கள் 2 நிமிடங்கள் கூட நீங்கள் சொல்வதை கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அவரவர்களுக்கு அவரவர்களுடைய வேலை இருக்கிறது, அதை பார்க்க சென்று விடுவார்கள். அந்த தனித்துவமாக அந்த வாழ்வின் எல்லை வரை நீங்கள் தைரியமாக போல்டு பர்சன், கரேஜா இருக்கணும். அப்படின்னா இப்போதிருந்தே நீங்கள் குருராஜரிடம் உங்களது பிரார்த்தனையை வைத்து அவரிடம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த கண்டினியூட்டி, அந்த ரிதமேட்டிக், அந்த ஒரு தொடர்பு அவர்கிட்ட வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பிரார்த்தனை, ஒரு பக்தி உங்ககிட்ட இருக்கணுங்க. இது நான் சொல்வது ஏதோ ஒன்று இல்லை, இதெல்லாம் யதார்த்தமாக நடந்து கொண்டிருப்பது. நான் பார்த்த எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கையின் இறுதியில் கவலையில் விழுந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யாரும் அதை பார்க்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உங்கள் கவலைகளை கேட்க தயாராக இருக்க மாட்டார்கள். உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு தான் இருக்கும். ஏன் உங்கள் வீட்டிலேயே நடந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஓரத்தில் படுத்து கொண்டோ உட்கார்ந்து கொண்டோ சிந்தித்து கொண்டோ யோசித்து கொண்டோ அப்படியே பிதற்றி கொண்டிருக்க வேண்டியதுதான். அந்த இடத்தில் ஏன் அப்படி இருக்கணும்னு கேட்குறேன் நான். அது தேவையே இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் சரிங்க, சிந்திக்கக்கூடிய உணர்வு ஒன்று மட்டும் எனக்கு இருந்தால் போதும் குருராஜா. அந்த சிந்தனை உணர்வு முழுவதும் உங்களது நாமத்தையும் உங்களது பெயரையும் உங்களது பிருந்தாவன தரிசனத்தையும் என்னுடைய நெஞ்சத்தில் சுமந்து கொண்டு வாழ்வின் எல்லை வரை இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற உறுதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரா இருந்தாலும் சரிங்க, நீ ஒரு மறுப்பாளராக இருந்தாலும் சரி, தீவிர சிந்தனையாளராக இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அந்த காலகட்டம் ஒரு காலகட்டம் வந்துதான் தீரும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக தைரியமாக அதனை எதிர்கொள்ள வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டில் பாருங்க, அந்த காலை வரும்போது கையை எடுத்து அப்படிங்கலாம் பாருங்க. அந்த மாதிரி மன உறுதி, மன தைரியம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா குருநாதர் ஒருவரால் தான் அதை தர முடியும். நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்துட்டு, ராயரே உங்கள் நாமத்தை சொல்லிட்டே இருங்க ராயரே. எப்போவுமே நான் எனக்கு இந்த பிறவி எடுத்தேன், இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்துட்டு இருக்கேன், உங்களுடைய நாமத்தை தவிர வாழ்வின் இறுதின்னு நான் எதுவுமே நினைக்கல ராயரே. உங்களுடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் எனக்கு கொடுங்க ராயரே. என்னை கரை சேருங்க, இந்த பிறவி கடலை என்னை கடக்க வைங்க அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவர் எங்கே இருந்தாலும் சரிங்க, அவருடைய அருட்கடாட்சம், அருட்பார்வை அப்படிங்கிறது உங்களை உங்களை துன்பத்தில் துவள விட மாட்டார். அது ஏதோ ஒரு காரணமாக இருக்கும். நம்ம அவரை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், துயரப்படுகிறோம், சில சமயங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக எழுந்து போகிறோம் அப்படின்னா கூட அவர் ஏதோ ஒரு காரண காரியம் அதனுள் இருக்கும். அதை பொறுமையாக நம்ம நின்று நிதானமாக வெளியில் இருந்து அதை பார்க்கும் பொழுதுதான் அது தெரியும். ராயரே நீங்கள் படுக்க வச்சுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல ராயரே, சிந்திக்கக்கூடிய அறிவு எனக்கு கொடுத்துருக்கீங்கல்ல, யோசிக்கக்கூடிய அறிவை கொடுத்துருக்கிறீர்கள்ல, இவ்வளவு நாட்கள் உங்களுடைய அபிஷேகத்தை கண்டிருக்கிறேன் இல்லை, உங்களுடைய வாழ்வியல் சரிதத்தை இந்த மனதில் ஏற்றிருக்கிறேன் இல்லை, இது எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டிருப்பேன் குருராஜா.
இதையெல்லாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் தானே நீங்கள் பிறந்தீங்க, எனக்கு தெரியும்ல. அது தஞ்சாவூர் தானே பட்டம் வாங்கினீங்க, அது எனக்கு தெரியும்ல. மதுரையில் படித்தீர்கள், அது எனக்கு தெரியும்ல. கும்பகோணத்தில் வளர்ந்தீர்களே, படித்தீர்களே, பரிமளாச்சாரியார் பட்டம் பெற்றீர்கள், அதுவும் எனக்கு தெரியும்ல. எத்தனையோ விஷயங்கள் மாஞ்சாலம் மண்ணிலே நீங்கள் பிருந்தாவன பிரவேசம் செய்தீர்கள்ல. இதெல்லாம் இந்த உடலில், இந்த அவயத்தில் இங்க பதிஞ்சிருக்குது குருராஜா. அந்த சிந்தனை ஒன்று மட்டும் எனக்கு போதும், தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பேன். எம் வாழ்வை வழிநடத்தும் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆக நீங்கள் இருக்கும் பொழுது, என் குருவாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை இருக்கு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அளவிலே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு நெஞ்சமும் வர வேண்டும். பி போல்ட், பி கரேஜ், தைரியமாக இருங்கள். மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எக்கட்டத்திலும் எப்பொழுதும், நம்ம இன்னைக்கு சொல்ல லைஃப் ஜாக்கெட் தரணும்மா, இப்போ இன்னைக்கு கிடையாது, எப்பொழுதுமே எக்கணத்திலும் எக்காலத்திலும் எந்த வயதினராக இருந்தாலும் அந்த இடம் வரும்போது இதை நினைப்பீர்கள். அதற்கு தான் இப்போதை என்னங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி எடுத்து தரோம். குருராஜருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிரம்ப கிடைக்க பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குரு சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்